யாரு சிறந்த பாடகின்னு கேள்வியே எழுப்பிக்கிட்டு வராங்க. வாங்க என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். தக் லைஃப் படத்துல வந்திருக்க பாட்டு தான் முத்தமழை. இந்த பாட்டு பாடுனதுக்காக கடந்த சில நாட்களா பாராட்டு மழை நெறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க சின்மய. இந்த பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷன் பி பாடியிருக்காங்க. இந்த நிலையில இசை வெளியீட்டு விழால சின்மை பாடுனது சோஷியல் மீடியால வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. சின்மய இப்போ கொண்டாடிட்டு வராங்க தமிழ் மக்கள். அதே மாதிரி இப்போ அவங்க ரீசெண்டா பேசின இன்டர்வியூவும் வைரல் ஆகிக்கிட்டு வருது. இவங்க கொஞ்சம் வருஷமா பேன் பண்ணி பாட முடியாத நிலையில, ஆனா அவங்க இதுக்கு முன்னாடி பாடின பாடல்கள்லாம் இன்னும் இவங்க ரசிகர்களால கொண்டாடப்பட்டுட்டு தான் வருது. மணிரத்னம் இயக்கத்துல உருவாகியிருக்கிற தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச்ல அவங்க பாடிய வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. நாயகன் படத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன், மணிரத்னம் இவங்க 2 பேரும் தக் லைஃப் படத்து மூலியமா இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் தான் மியூசிக் அமைச்சிருக்காரு. இந்த படத்துல வர ஒவ்வொரு சாங்கும் ரசிகர்களால கொண்டாடப்பட்டுட்டு தான் வருது. இந்த நிலையில ஆடியோ லான்ச்ல சின்மை "முத்தமழை" சாங் பாடுனாங்க. இந்த படத்துல இருக்க இந்த சாங்க பாடகி தீ தான் பாடியிருக்காங்க. ஆனா அவங்களால இசை வெளியீட்டு விழால கலந்துக்க முடியல. அதனால சின்மய "முத்தமழை" சாங் பாட சொல்லியிருக்காங்க. சுமார் 4 நிமிஷத்துக்கு மேல போற இந்த சாங் சின்மை பாடி காந்தம் போல இழுத்துட்டாங்க. இவங்க தான் இப்போ சோஷியல் மீடியால டாக் ஆஃப் தி டவுன். இந்த பாடல் அவங்களோட வெர்ஷன்ல வெளியாகணும்னு ரசிகர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நிலையில தீய விட சின்மை நல்லா பாடியிருக்காங்கன்னு ரசிகர்களால சொல்லப்பட்டு வருது. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சின்மை இதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க. அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி வெர்ஷன் சின்மை வெர்ஷன்னு குறிப்பிடுறது தேவையில்லாதது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒண்ணு. சம்பந்தமே இல்லாம ரெஸ்லிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றது போல இருக்கு. ஆர்டிஸ்டா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளரா நினைக்கிறது இல்ல. திறமை கண்டு ஆச்சரியப்படுவோம். தி இன்னும் 15 வருஷத்துல 100 சின்மை, 100 ஸ்ரேயா கோஷல தாண்டி போயிடுவாங்க. இப்போ அவங்க சின்ன பொண்ணு. அவங்களோட குரலோட என்னோட குரல கம்பேர் பண்றது தேவையில்லாத ஒண்ணு. என்னோட 18, 20 வயசுல நான்லாம் இப்படி பாடியிருக்கவே மாட்டேன். என்னோட குரல கம்பேர் பண்றதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தி கிட்டன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சின்மை பேசின இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இத பார்த்து அவங்களோட ரசிகர்கள் அவங்கள இன்னும் பாராட்டிட்டே வராங்க. இந்த விஷயத்த பத்தி உங்களோட கமெண்ட எங்களோட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.